ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபியாஸ் டைனிங். இன்னைக்கு தேங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஒரு பிரியாணி ஃபீல் கொடுக்கும். ஸோ இந்த டிஷ்ஷை மறக்காம செஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தேங்காய் அரை முடி எடுத்திருக்கேன். இதை நல்லா துருவி மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாலை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இதே தேங்காயில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு செகண்ட் பாலும் எடுத்துக்கோங்க. நம்ம ரெண்டு பாலையுமே ஒன்றாவே சேர்த்துக்கலாம். ஒரு பவுலில் 3 கப் அரிசி எடுத்திருக்கேன். பச்சை அரிசியும் சேர்த்துக்கலாம், வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சாப்பாடு அரிசியும் சேர்த்துக்கலாம். ஒரு கப் வந்து 100 கிராம். ஸோ நான் 300 கிராம் அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ 3 கப் அரிசிக்கு 6 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். தேங்காய் பால் ப்ளஸ் தண்ணி. நமக்கு 6 கப் ஃபுல்லாக தேங்காய் பால் வராது. ஸோ மிச்சத்துக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க அரிசியை. இப்போ ஒரு சட்டியில் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 3 ஏலக்காய், 3 சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்குனது சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட பச்சை மிளகா 6 சேர்த்துருக்கேன். 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கிற அரிசி தேங்காய் பாலை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துல இந்த மாதிரி நல்லா கொதிக்கும். மூடி போடாம கொதிக்க வைக்கணும். மூடி போட்டா பால் எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறம் மூடி போட்டுக்கோங்க. ஃபுல்லா க்ளோஸ் பண்ணாம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தண்ணி எல்லாம் வத்துனதுக்கு அப்புறம் தோசைக்கல்ல நீங்க வச்சு வேக வச்சுக்கலாம். தோசைக்கல் வச்சா அடி பிடிக்காம இருக்கும். ஸோ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி கரண்டி விட்டு கிளறி பாருங்க. உங்களுக்கு ரெடியான ஃபீல் வந்துச்சு அப்படின்னா நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தோசைக்கல் வச்சா அடி பிடிக்காம இருக்கும். தண்ணிலாம் வத்தினோடனே நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பவுல்ல மாத்திக்கோங்க. சாப்பாடு நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ நான் இதை பவுல்ல மாத்திக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ இதை வந்து சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு இது கூடலாம் சேர்த்து சாப்பிடலாம். சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, எக் கிரேவி இது எல்லாமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பை.